சட்டப்பேரவை தேர்தலை தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்த விஜய் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரத்தில் கூர்ந்து நோக்கப்படுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டையும் மதுரையில் 2வது மாநாட்டையும் விஜய் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். இது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படும் சூழலில் மக்களிடம் இருக்கும் செல்வாக்கை வாக்காக மாற்றும் முயற்சியாக விஜய் விரைவில் சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக பிரத்யேக வாகனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரும்பு தடுப்புகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட அந்த வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தவேகவினர் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் முக்கிய மாற்றங்களை செய்ய விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும், மக்கள் பிரச்சினை தொடர்பாக பகுதி வாரியாக பட்டியல் தயாரிக்க வேண்டும், 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் நியமிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.